அன்புள்ள மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 10th ஸ்டாண்டர்டில் தமிழ் சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். இந்த தமிழ் சப்ஜெக்டில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு அலகு, அதாவது ஒரு பாடம் முழுமையாக, ஒரு இயல் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். எப்படி சார், எந்த இயல் சார் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இயல் 5 நம்ம பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்? இயல் 5 நம்ம பார்க்க போகிறோம். இந்த இயல் 5 ஏன் பர்டிகுலராக பார்க்குறோம் அப்படின்னா, இந்த வீடியோ நீங்கள் இன்றைக்கி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு நாளைக்கு இயல் 5 மாதாந்திர தேர்வு, அக்டோபர் மாத தேர்வில் உங்களுக்கு கேள்விகள் கேட்பாங்கிறதுக்கோசரம் இதை நம்ம நடத்த போகிறோம். முடிந்த அளவுக்கு எங்களால் எவ்வளோ விரைவாக நடத்த முடியுமோ நடத்துகிறோம். கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க, எதையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல பாருங்கள், இந்த இயல் 5ல் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள், சித்திரை வைகாசி மாதங்களை டேஸ் காலம் என்பர் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. சித்திரை வைகாசி மாதங்களை டேஸ் காலம் என்பர்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் 4 விடைகள் கொடுத்துக்கிறாங்க. முதுவேனில், பின்பனி, முன்பனி, இளவேனில். என்ன ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம்? இளவேனில். என்ன ஆன்சருங்க? இளவேனில். அப்போது சித்திரை வைகாசி மாதம்னு வந்தாவே அது என்ன காலம்ங்க? இளவேனில் காலம். என்ன காலம்? இளவேனில் காலம். அடுத்தது மையோ மரகதமோ மறிக்கடலோ மலைமுகிலோன்னு கொடுத்துக்கிறாங்க. பாருங்கள், மையோ மரகதமோ மறிக்கடலோ மலைமுகிலோ. இந்த பாட்டு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு கம்பராமாயணத்தில் ராமரை வர்ணிக்கக்கூடிய பாட்டு. மையோ மரகதமோ மறிக்கடலோ மலைமுகிலோ, ஐயோ இவன் வடிவென்பது அழியா ஒரு அழகுடையான் அப்படின்னு ஒரு பாட்டு, மனப்பாட பாட்டே நமக்கு இருக்குது. அந்த பாட்டில் இருந்து நமக்கு இந்த கேள்வியை கேட்டுக்கிறாங்க. இந்த கேள்வியில் மை, மரகதம், கடல், மலைமுகில் அப்படின்னு 4 வருது. இதில் குறிப்பிடப்படாத நிலத்தை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் எதுங்க? கருமை, பச்சை, பழுப்பு, நீலம். இதில் குறிப்பிடப்படாத நிறம் எது தெரியுங்களா? பழுப்பு நிறம். மை அப்படிங்கிறது நீல நிறம், மரகதம்ங்கிறது பச்சை நிறம், கடல் அப்படிங்கிறது கருமை நிறம். புரியுதுங்களா? அப்போ எது சார் குறிப்பிடப்படாத நிறம்னா பழுப்பு நிறம் தான் குறிப்பிடப்படாத நிலம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது விளரி யாழ் எத்தினருக்குரிய பொருள், எத்தினைக்குரிய கருப்பொருள் கேட்குறான். விளரி யாழ் அப்படிங்கிறது ஒரு இசைக்கருவி. நம்ம சிலப்பதிகாரத்தில் படிச்சிருப்போம். புரியுதுங்களா? அப்போது விளரி யாழ் அப்படிங்கிறது ஒரு என்னதுங்க? ஒரு கருவி, இசைக்கருவி. அந்த இசைக்கருவி எந்த திணைக்குரிய கருப்பொருள்னு கேட்குறாங்க. குறிஞ்சியா, முல்லையா, மருதமா, நெய்தலான்னு பார்த்தா ஆன்சர் நெய்தல். புரியுதுங்களா? அடுத்த கேள்வி, தொடரில் விடுபட்ட வண்ணங்களை உங்களின் எண்ணங்களால் நிரப்புக அப்படின்னு கேட்குறாங்க. தொடரில் விடுபட்ட வண்ணங்களை உங்களின் எண்ணங்களால் நிரப்புகன்னு கேட்குறாங்க. டேஸ் மனம் உள்ளவரை அப்பாவி என்கிறோம். வெள்ளந்தி. ஆன்சர் என்னதுங்க? வெள்ளந்தி. சில இடத்துல வெள்ளை மனம் உள்ளவர்னு கூட வரும். புரியுதுங்களா? நீங்கள் அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். டேஷ் மனம் உள்ளவரை அப்பாவி என்கிறோம்னா ஆன்சர் என்னதுங்க? வெள்ளந்தி மனம் உள்ளவரை. அடுத்த கேள்வி, தூக்கு மேடை என்னும் நாடகத்தின் பாராட்டு விழாவில்தான் கலைஞர் என்ற சிறப்பு பெயர் வழங்கப்பட்டது. இத்தொடருக்கான வினா எதுன்னு கேட்குறாங்க. இப்போ இங்கே பாருங்கள், ஒரு விடை மாதிரி ஒன்று கொடுத்துட்டாங்க. இதை வினாவாக மாற்றினா எந்த ஆப்ஷன் நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கலைஞர் என்ற சிறப்பு பெயர் எப்போது வழங்கப்பட்டதுங்கிற ஆப்ஷனை நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம். அடுத்தது, பின்வருவனற்றுள் கூரான ஆயுதம் எது என்று சென்னா போதார் கூறுகிறார். கூரான ஆயுதம்ங்கிறத நமக்கு ஹிண்ட்டு. கூரான ஆயுதம் அப்படின்னு சொன்னவொடனே பெரிய கத்தியாக இருக்குமோ, அல்லது இரும்பு ஈட்டியாக இருக்குமோ, அல்லது வில்லும் அம்புமா இருக்குமான்னா அதெல்லாம் பொருள். உழைத்ததால் கிடைத்த ஊதியம் தான் மிகப்பெரிய ஆயுதம். அப்போ ஆன்சர் என்னதுங்க? உழைத்ததால் கிடைத்த ஊதியம். இதுதான் மிகப்பெரிய ஆன்சர், இதுதான் மிகப்பெரிய ஆயுதம்னு சொல்கிறாங்க. அப்போது கூரான ஆயுதம்னா உழைத்ததால் கிடைத்த ஊதியம். சத்தமாக சொல்லுங்கள். வெரி குட். இப்போ இங்கே பாருங்கள், இதில் பாடல் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. நம்ம பப்ளிக் எக்ஸாம்னு இதுமாரி தாங்க கேட்பாங்க. பாடல் ஒன்று கொடுத்துருவாங்க. ஆழ நெடுந்திரை யாரு கடந்துவர் போவாரோ, வேல நெடும்படை கண்டு நடுங்கிடும் வில்லாலோ அப்படின்னு ஒரு பாட்டு கொடுத்துருக்குறாங்க. இந்த பாட்டு இயற்றப்பட்ட எந்த நூலில் இயற்றப்பட்டதுன்னு கேட்குறாங்க. எந்த நூல் அப்படின்னா பெருமாள் திருமொழி. ஆன்சர் என்னதுங்க? பெருமாள் திருமொழி. இதனுடைய ஆசிரியர் செய்குதம்பி பாவலர். இதனுடைய ஆசிரியர் என்னதுங்க? செய்குதம்பி பாவலர். புரியுதுங்களா? அடுத்தது, நெடுந்திரை இலக்கண குறிப்பு தருங்கிறாங்க. நெடுந்திரைனா நெடிய அப்படிங்கிற அதனுடைய பண்பை குறிக்கிறதுனால பண்பு தொகை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது பாருங்கள், இப்பாடலில் இடம்பெற்றுள்ள இயல்பு சொற்களை எழுதுக. இயல்புன்னு என்னதுங்க? இறுதியான எழுத்துக்கள். இயல்புன்னு என்னதுங்க? இறுதியான எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள்,
இறுதியில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் என்ன வரணும்? போவாரோ வில்லாலோ அப்படிங்கிறது தான் என்னதுங்க? போவாரோ வில்லாலோ அப்படிங்கிறது தான் இறுதியாக இருக்கக்கூடிய வார்த்தை. மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வரும், எதுகைனா இரண்டாம் எழுத்து ஒன்றி வரும், இயமுன்னா இறுதி எழுத்துக்கள் ஒன்றி வரும். அப்போ போவாரோ வில்லாலோங்கிற ஒரே ஓசையில் வரக்கூடியது தான் எடுத்துக்கணும். அடுத்தது 11வது கேள்வி கேட்குறாங்க. இது பல முறை நம்ம பார்த்துருக்குறோம். என்ன கேள்விங்க? விடைக்கேற்ற வினா. அப்படின்னா அவங்க ஒரு விடையை கொடுத்துருவாங்க, நம்ம வினாவாக மாற்றணும். இது நீங்கள் உங்கள் சௌரியத்துக்கு மாற்றலாம், ஆனால் கொஞ்சமாவது பொருள் வர மாதிரி மாற்றிக்கணும். தலையில் கருவியை சுமந்தபடி ஆடும் ஆட்டங்கள் கரகாட்டமும் காவடி ஆட்டமும் ஆகும். தலையில் கருவியை சுமந்தபடி ஆடும் ஆட்டம் எது அப்படின்னு எழுதி வினாக்குறி போடணும். அப்படின்னா எந்த ஆட்டத்தில் தலையில் கருவியை சுமந்தபடி ஆடுவார்கள் அப்படின்னு போட்டு நீங்கள் வினாக்குறி போட்டுக்கலாம். இது உங்கள் சௌரியம் தான், ஆனால் அர்த்தம் புரிகிற மாதிரி நம்ம என்ன பண்ணுங்க? ஆடணும், எழுதிக்கணும். அடுத்தது கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என பெருமை பாடுகிறார் பாரதி. இந்த இடத்துல என்ன வந்திருக்குங்க? பெயர் வந்திருக்கு. பெயர் வந்தாவே அதை எடுத்துகிட்டு என்ன போட்டுக்கலாங்க? யார் அப்படின்னு போட்டுக்கலாம். பெயர் வந்தாவே அதை எடுத்துகிட்டு என்ன போட்டுக்கலாம்? யார். அப்போது யாருன்னு போட்டு எந்திரிச்சு வந்துடக்கூடாது, ஒரு கேள்விக்குறி நம்ம போடணும். அப்போது பாருங்கள், நல்லா கவனமாக கவனிங்க. கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என பெருமைப்படுகிறார் பாரதி அப்படின்னா நம்ம என்ன போடணுங்க? இப்போது கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என பெருமைப்படுபவர் யார்? பெருமைப்படுபவர் யார்? அடுத்த கேள்வி, சரையு ஆயு பாரும் இடங்களை பட்டியலிடுக. சொல்லுங்க. சரையு ஆறு பாயும் இடங்களை பட்டியலிடுக. இதுக்கு ஆன்சர் பாருங்க, இங்கே கொடுத்துருக்காங்களா? சரையு ஆறு பாயும் இடங்களை பட்டியலிடுகன்னு கேட்டுக்கிறாங்க. சரையு ஆறு பாயும் இடங்கள் என்னென்ன தெரியுமா? சோலைகள். இப்போ இது வந்து மெல்ல கற்போருக்காக நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். முழுமையாக நல்லா படிக்கக்கூடியவங்க இது எல்லா பாயிண்ட்டும் எழுதலாம். கொஞ்சம் சுமாராக படிக்கக்கூடியவங்க எனக்கு கொஞ்சம் சின்னது பண்ணி கொடுங்க சார்னா சோலைகள், செண்பக காடுகள், பொய்கைகள், தடாகங்கள், நெல் வயல்கள், இதை மட்டும் எழுதுனா கூட போதும். அப்போ சரையு ஆறு எங்கெல்லாம் பாயுதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சொல்லுங்க பார்க்கலாம். சோலைகள், செண்பக காடுகள், பொய்கைகள், தடாகங்கள், நெல் வயல்கள். சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இந்த கேள்விக்கு என்ன ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். சரையு ஆறு பாயும் இடங்களை பட்டியலிடுக. என்ன ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். சோலைகள், செண்பக காடுகள், பொய்கைகள், தடாகங்கள், நெல் வயல்கள். ரைட். அடுத்த கேள்வி பாருங்க. வறுமையின் காரணமாக உதவி கேட்டு வருபவரின் தன்மானத்தை எள்ளி நகையாடுவது குறித்து குறளின் கருத்து என்ன? புரியுதுங்களா? இந்த கேள்விக்கு ஆன்சர் பாருங்க. இங்கே பாருங்க. வறுமையின் காரணமாக உதவி கேட்டு, யாராவது ஒருத்தர் வறுமையில் இருக்கிறாங்க, அவங்க உதவி கேட்டு வராங்க அப்படின்னு வரும்பொழுது அவங்களோட தன்மானத்தை தொட்டு பார்க்குற மாதிரி நம்ம கிண்டல் பண்ணக்கூடாது. கிண்டல் பண்ணுறதுக்கு பார்த்தா எள்ளி நகையாடுவதுன்னு அர்த்தம். என்னதுங்க? எள்ளி நகையாடு. அதை பற்றி குறள் என்ன சொல்லுது? திருக்குறள் என்ன சொல்லுதுன்னு கேட்டுக்கிறாங்க. படிக்கலாமா? வறுமையின் காரணமாக உதவி கேட்டு வருபவரை இகழ்ந்து ஏளனம் செய்யாமல் பொருள் கொடுக்க வேண்டும். அவ்வாறு கொடுப்பவரை கண்டால் இறப்பவரின் உள்ளத்தின் உள்ளே மகிழ்ச்சி பொங்கும் அப்படின்னு நம்ம எழுதணும். புரியுங்களா? அப்போது நம்ம கிண்டல் பண்ணாமல் எள்ளி நகையாடாமல், புரியுங்களா, அவர் கேட்க வந்த உதவியை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இறப்பவர் அப்படின்னா இறந்து போகிறவர் இல்லை. இறப்பவர்னா யாரை குறிக்குதுங்க? கையேந்துபவர். இல்லை, உதவி கேட்டு வர்றாரு இல்லைங்களா, அவர் தான் இறப்பவர். இந்த ராவை கரெக்டாக போடணும். இந்த ரா போட்டிங்கன்னா இறந்து போயிட்டாருன்னு அர்த்தம். புரியுங்களா? அப்போ இந்த ரா தான் நம்ம கரெக்டாக போடணும். அதை கரெக்டாக பார்த்துக்கணும். அப்போ இகழ்ந்து ஏளனம் செய்யாமல் பொருள் கொடுக்க வேண்டும். அவ்வாறு கொடுப்பவரை கண்டால் இறப்பவரின் உள்ளத்தின் உள்ளே என்ன பொங்கும்? மகிழ்ச்சி பொங்குங்கிறாங்க. இப்போ அடுத்த கேள்வி பாருங்க. குற்றம் என தொடங்கும் திருக்குறளை எழுதுகன்னு கேட்டுக்கிறாங்க. என்ன கேட்டுக்கிறாங்க? குற்றம் என தொடங்கும் திருக்குறளை எழுதுக. யாருக்காவது தெரியுமா குற்றம் என தொடங்கும் குறள்? நம்ம ஏற்கனவே 10 குறள் பல முறை பார்த்துருக்கோம். குற்றம் என தொடங்கும் குறள் என்னதுங்க? குற்றம் இளனாய் குடி செய்து வாழ்வானை. பாருங்க, இருக்கா இல்லைங்களா? குற்றம் இளனாய் குடி செய்து வாழ்வானை சுற்றமாம் சுற்றும் உலகு. இந்த இடத்துல என்னென்னலாம் தப்பு பண்ணுவீங்க பாருங்க. இந்த இக்கு போடாமல் வந்துடுவீங்க, அப்புறம் இந்த இடத்துல இச்சு போடாமல் வந்துடுவீங்க, இங்கே ஒரு இச்சு போட்டிருக்காங்க, அதெல்லாம் போடாமல் வந்துடுவீங்க. அதெல்லாம் கரெக்டாக போட்டுக்கணும். இல்லை, குறள் தெரிகிறது முக்கியம் இல்லை, குறள் எழுதுறது தான் முக்கியம். நிறைய பேர் குறளை ஒப்பிங்க அப்படின்னா டக்குன்னு ஒப்பிச்சிருவீங்க. ஆனால் எழுதும்போது என்ன பண்ணுவீங்க? ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணுவீங்க. அப்படி பண்ணக்கூடாது. அப்போ குற்றம் இளனாய் குடி செய்து வாழ்வானை சுற்றமான் சுற்றும் உலகு.
அப்போ இது முடிச்சாச்சா பாருங்கள், விடைக்கேற்ற வினா முடிச்சிட்டோம். புரியுதானுங்களா? அடுத்தது என்னதுங்க, சரையு ஆறு பாயும் இடங்களை பட்டியலுக்கு, அது முடிச்சாச்சு. அடுத்து என்ன இருக்கு, வறுமையின் காரணம் முடிச்சாச்சு. குற்றம் என தொடங்கும் திருக்குறளும் முடிச்சாச்சு. இப்போ அடுத்த கேள்வி பாருங்கள், ரொம்ப ரொம்ப எளிமையான கேள்வி. இது ரொம்ப ரொம்ப எளிமையான கேள்வி. இந்த கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கீழ்வரும் தொடர்களில் பொருந்தாத முதல் கருப்பொருளை திருத்தி எழுதுக. உழவர்கள் மலையிலலாம் போய் உழுக மாட்டாங்க, வயலில் தான் வரும். என்ன ஆன்சருங்க, வயலில். அப்போ வயலில்னு போட்டுக்கணும். உழவர்கள் இந்த மலையில் எடுத்துட்டு வயலில் உழுதுனர்னு போட்டுக்கிட்டா நமக்கு மார்க். புரியுதாங்களா? அடுத்தது பாருங்கள், முல்லை பூச்செடியை பார்த்தவாறே. என்னதுங்க, முல்லை பூச்செடியை பார்த்தவாறே பரதவர் கடலுக்கு சென்றனர் அப்படின்றது. அது நெய்தல் பூச்செடியை பார்த்தவாறே. ஆன்சர் என்னதுங்க, நெய்தல். நெய்தல் பூச்செடியை பார்த்தவாறே யார் போனாங்க, பரதவர் கடலுக்கு சென்றனர். அடுத்த கேள்வி கலைச்சொற்கள், ஸ்டோரி டெல்லர். கலைச்சொற்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமில் ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக கலைச்சொற்கள் நமக்கு வரும். எத்தனாவது கேள்வியாக திரும்ப வரும் கலைச்சொற்கள்லாம்? கண்டிப்பாக உங்கள் பப்ளிக் எக்ஸாமில் 25வது கேள்வியாக வரும். கலைச்சொற்கள் எத்தனாவது கேள்வியாக வருங்க, 25வது கேள்வியாக வரும். உதாரணத்துக்கு நமக்கு ஸ்டோரி டெல்லருங்கிற கலைச்சொற்கள் இந்த இயல் 5ல் இருக்குது. ஸ்டோரி டெல்லர்னா கதை சொல்லி. ஆன்சர் என்னதுங்க, கதை சொல்லி. எழுதி காமிக்கிட்டு வேணா, கதை சொல்லி அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது ஸ்க்ரீன் பிளே, திரைக்கதை. ஸ்க்ரீன் பிளே என்னதுங்க, திரைக்கதை அப்படின்னு நமக்கு வரணும். புரியுதாங்களா? அப்போது இந்த இடத்துல நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கிறேன், நீங்கள் போய் கண்டுபிடிங்க பார்க்கலாம். கதை சொல்லிக்கு இங்கே இச்சு வருமா வராதா, இல்லை திரைக்கதைக்கு இங்கே இக்கு வரக்கூடாதான்னு போய் பார்த்து வைங்க. பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு போடுங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், தொடர்களை அடைப்புக்குறிக்குள் குறிப்பிடப்பட்டுவாறு மாற்றுங்க. இந்த இடத்துல வெறும் கேள்வி மட்டும் தான் கொடுத்துக்கிறாங்க, அடைப்புக்குறி கொடுக்கல. நம்ம எழுதிக்கிட்டோம். என்ன எழுதிக்கோம் தெரியுமா, கலவை சொல் அப்படின்னு மாற்றிக்கிறோம். அதாவது கலவை சொற்றொடராக மாற்றணும். இது ஒரு தனித்தொடராக இருக்குது பாருங்கள். அழைப்பு மணி ஒலித்ததுங்கிறது ஒரு தனித்தொடர், ஆமாவா இல்லையா? ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க. கயல்வெளி கதவை திறந்தாருங்கிறது ஒரு தனித்தொடர், இதுவும் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க. இப்போ இது ரெண்டையும் இந்த ஃபுல் ஸ்டாப் எடுத்துகிட்டு ஒரே வாக்கியமாக மாற்றணும். அதுதான் கலவை சொற்றொடர். பாருங்கள், அழைப்பு மணி ஒலித்ததால் அப்படின்னு மாற்றிக்கணும். இங்கே என்ன மாற்றிக்கணுங்க, அழைப்பு மணி ஒலித்ததால் கயல்வெளி கதவை திறந்தார் அப்படின்னு போட்டுக்கணும். புரியுங்களா? ஒன்றுமே இல்லைங்க, இதெல்லாம் ரொம்ப ஈஸி. தனித்தனி சென்டென்ஸாக கொடுத்துக்கிறாங்க. இது ஒரு சென்டென்ஸ், இது ஒரு சென்டென்ஸாக கொடுத்துக்கிறாங்க. இது ஒரு வாக்கியம், இது ஒரு வாக்கியமாக கொடுத்துக்கிறாங்க. இந்த ஒரு ரெண்டு வாக்கியத்தையும் ஒரே வாக்கியமாக நம்ம என்ன பண்ணுங்க, மாற்றணும். மாற்றுறதுக்கு அழைப்பு மணி ஒலித்ததால் கயல்வெளி கதவை திறந்தார்னு போட்டுக்கணும். புரியுதாடிங்களா? ரைட். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது, மருத நிலத்தில் இயற்கை கொலு வீற்றிருக்கும் காட்சியை கம்பரின் கலைநயத்துடன் எழுதுகங்கிறாங்க. இதுக்கு ஆன்சர் பாருங்கள், நமக்கு கொடுத்துருக்காங்களா இங்கே, மருத நிலத்தில் இயற்கை கொலு வீற்றிருக்கும் காட்சியை கம்பரின் கலைநயத்துடன் எழுதுகன்னு கேட்குறாங்க. இது ஃபுல்லாக எழுதுறது படிக்க பசங்க ஓகேங்க, அட்லீஸ்ட் இந்த பாயிண்ட்டாவது நீங்கள் என்ன பண்ணுங்கள், எழுதுங்க. இது என்ன திரும்ப சொல்லியிருக்கிறாங்க, அந்த மருத நிலம் எப்படி இருந்துச்சு. ராமர் காட்டுக்கு போனார், வனத்துக்குள்ளே போனார்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். போகும்போது அந்த வனம் எப்படி காட்சி அளித்தது அப்படிங்கிறது தான் இதில் கொடுத்துருக்குறாங்க. மயில்கள் அழகுற ஆடுகின்றன. இந்த பாட்டே நமக்கு இருக்குது, மனப்பாட பாட்டு. தண்டலை மயில்கள் ஆட, தாமரை விளக்கன் தாங்க, கொண்டல் கண் முளைவி நேங்க, குவளைக்கண் விழித்து நோக்க, தெண்டிரை எழுநி காட்ட அப்படின்னு நமக்கு ஒரு பாட்டே இருக்குது. புரியுங்களா? அந்த பாட்டினுடைய பொருள் தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க, வேறு எதுவும் புதுசாலாம் கொடுக்கல. பாருங்கள், அந்த காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மயில்கள்லாம் மயில்கள் அழகுற ஆடுகின்றன. சொல்லுங்க, மயில்கள் அழகுற ஆடுகின்றன. சொல்லுங்க, தாமரை மலர்கள் ஏற்றிய விளக்குகள் போல் தோன்றுகின்றன. மேகங்கள் மத்தள ஒளியாய் எழுகின்றன. குவளை மலர்கள் கண் விழித்து பார்ப்பது போல் காணப்படுகின்றன. வண்டுகள் ரீங்காரம் பாடுகின்றன. ரீங்காரம் பாடுகின்றன. கொஞ்சம் சுறுசுறுப்பாக சொல்லணும். புரியுதுங்களா? இப்போ இந்த பாயிண்ட் எழுதுனா கூட ஓரளவுக்கு நமக்கு மார்க்கு வந்துடும். இல்லை முழுமையான இதெல்லாம் படிக்கிறேன் சார்னா அது உங்களுடைய திறமை, அது உங்களுடைய திறமை. பட் முக்கியமான கேள்வி தான் இது. இப்போ அடுத்த கேள்வி பாருங்கள், நமக்கு ஒரு உரை பற்றி கொடுத்துக்கிறாங்க. என்ன கொடுத்துக்கிறாங்க? உரை பற்றி கொடுத்துக்கிறாங்க. உரை பற்றினா என்னதுங்க, இது ஒரு பெரிய உரை ஒன்று கொடுத்துருவாங்க. ஆமாம் இல்லைங்களா? இதை நல்லா கவனமாக படித்து பார்த்து கீழே கேட்டுக்கக்கூடிய கேள்விக்கான விடை இந்த மேலே இருக்கக்கூடிய
பத்தியிலேயே நமக்கு இருக்கும். இது அதிகமாக நம்ம விளக்கம் சொல்ல தேவையில்லை. ஏற்கனவே என்ன பண்ணியிருப்பீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். புரியுங்களா? இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், அறிஞர் கூடும் கவியரங்கத்தை மக்கள் கூடும் கவியரங்காக மாற்றியவர் யார் அப்படின்னு இருக்கும். புரியுங்களா? இதுக்கான ஆன்சர் எங்கே இருக்குங்க பாருங்கள், கலைஞர் இருக்கா இல்லைங்களா? அறிஞர் கூடும் கவியரங்கத்தை மக்கள் கூடும் கவியரங்கமாக மாற்றியவர் அவர் அப்படின்னா அவர் யாரை குறிக்குது? இது கலைஞரை குறிக்குது. இப்படி இதுக்கான ஆன்சர்ஸ் எங்கே இருக்குங்க? இதுலேயே இருக்குது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பப்ளிக் எக்ஸாமில் ரொம்ப எளிமையாக 5 மார்க் பக்கமாக வாங்கலாம் இதெல்லாம் படித்தோம்னா. அடுத்த கேள்விக்கு போகலாமா? பாருங்கள், அடுத்த கேள்வி, கம்பராமாயண பாடல் அடிகளுக்கு ஏற்ற பொருளை எழுதுக. இதை கொடுத்துருவாங்க, நம்ம கேள்வியிலே கொடுத்துருவாங்க. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் பாருங்கள், இங்கே கொடுத்துட்டாங்க பாருங்கள், கம்பராமாயண பாடல் அடிகளுக்கு ஏற்ற பொருளை எழுதுகன்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணிட்டாங்க, அந்த வரிகள் கொடுத்துட்டாங்க. கம்பராமாயண பாட்டிலேருந்து வரிகள் கொடுத்துட்டாங்க. இந்த வரிகளுக்கான பொருளை நம்ம என்ன பண்ணணும், எழுதணும், அர்த்தத்தை நம்ம எழுதணும். பாருங்கள், இங்கே கொடுத்துக்கிறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வரியை படிச்சிருவோமா? கரங்கு போல விற்பிடித்த காலத்தூதர் கையிலே அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. கரங்கு போல விற்பிடித்த காலத்தூதர் கையிலே அப்படின்னு ஒரு வரி கொடுத்துக்கிறாங்க. அடுத்தது, தெண்டிரை எழுநிகாட்ட தேம்பிலி மகரையாளின் வண்டுகள் இனிது பாடன்னு ஒரு வரி கொடுத்துக்கிறாங்க. அடுத்தது, வேல நெடும்படை கண்டு விளங்கிடும் வில்லாலோ அப்படின்னு ஒரு வரி கொடுத்துக்கிறாங்க. இப்போ இந்த 3 வரிக்கும் நம்ம ஆன்சர்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு கேள்விக்கான ஆன்சர், ஃபஸ்ட்டு பாடலடிக்கான பொருள் என்ன? காற்றாடி போல எல்லா இடங்களிலும் திரிகின்ற வில்லை பிடித்த காலனின் தூதர் கையில் அப்படிங்கிறது தான் ஆன்சர். சரிங்களா? காற்றாடி போல சொல்லுங்க, எல்லா இடங்களிலும் திரிகின்ற வில்லை பிடித்த காலனின் தூதர் கையில். அடுத்தது பாருங்க, தெண்டிரை எருணி காட்ட தேம்பிலி மகரையாளின் வண்டுகள் இனிது பாடன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நீர்நிலைகள் எழுப்பும் அலைகள் திரைச்சீலைகளாய் விரிகின்றன. மகரையாளின் தேனிசை போல் வண்டுகள் ரீங்காரம் பாடுகின்றன. அடுத்தது பாருங்க, வேல நெடும்படை கண்டு விளங்கிடும் வில்லாலோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதாவது பாருங்க, வேளம்னா யானை அப்படின்னு அர்த்தம். யானைகள் கொண்ட படையை கண்டு புறமுதுகு காட்டி விலகிச் செல்கின்ற வில் வீரனோ. இதை கொடுத்துருவாங்க. இதை நம்ம மனப்பாடம் பண்ணி என்ன பண்ணிக்கணுங்க, எழுதிக்கிட்டோம் அப்படின்னா இந்த கேள்வி நமக்கு முடிஞ்சிடும். அடுத்தது பாருங்கள், நமக்கு மனப்பாட பாட்டு என்னதுங்க, தண்டலை மயில்கள் ஆடங்கிற பாட்டு. இது உங்களுக்கே தெரியும், நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாம். கம்பராமாயணத்தில் இருக்கும். தண்டலை மயில்களாட தாமரை விளக்கந்தாங்க கொண்டல்கண் முளைவினேங்க குவளைக்கண் விழித்து நோக்க தெண்டிரை எருணி காட்ட தேம்பிலி மகரையாளின் வண்டுகள் இனிது பாட மருதம் வீற்றிருக்கும் மாதோ அப்படின்னு சொல்லிட்டு கம்பராமாயண பாட்டு நமக்கு தெரியும். எழுதியது யாரு? கம்பர். எழுதியது யாருங்க? கம்பர். அந்த பாட்டு நம்ம எழுதிட்டோம்னா இந்த கேள்வி ஈஸியாக முடிஞ்சிடும். அடுத்தது பாருங்க, நமக்கு இங்கே காட்சியை கண்டு கவினுரை எழுதுகன்னு கேட்டுக்கிறாங்க. என்ன கேட்டுக்கிறாங்க? காட்சியை கண்டு கவினுரை எழுதுக அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. பார்க்கலாமா அந்த காட்சிக்கு என்ன வரும்னு சொல்லிட்டு? உங்களுடைய இயல் 5லேயே அது இருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த இயல் 5ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், இங்கே காட்சி கொடுத்துருக்காங்களா இல்லைங்களா? இதை எழுதலாம். நாங்கள் வேறு கைடு ஏதோ ஃபாலோ பண்ணுறோம் சார், எங்கள் பள்ளிக்கூடத்தில் சிம்பிளாக சொல்லியிருக்காங்க சார், எது வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த காட்சியை கண்டு கவினுரை எழுதலாம் நமக்கு பப்ளிக் எக்ஸாம்லேயும் வரும். புரியுங்களா? ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, ஒயிலாட்டம். இதுக்கு தலைப்பு கொடுக்கணும். நிறைய குழந்தைகள் தலைப்பு கொடுக்காமல் எழுதிடுறீங்க. தலைப்பு கொடுக்கணுங்க. தலைப்பு இல்லை அப்படின்னா மார்க் வர்றது ரொம்ப சிரமம். இங்கே என்ன ஆட்டம் ஆடிட்டு இருக்கிறாங்க? ஒயிலாட்டம் தான் ஆடிட்டு இருக்காங்க. எடுத்து வைக்கும் பாதத்தில் இயந்து நிற்கும் ஒருங்கிணைப்பு, கைகள் இரண்டும் இசைந்தாடும் கால்கள் இரண்டும் தாளத்தில் சேரும், உருமி மேளம் ஒலிக்க உள்ளம் துள்ளி குதிக்க, இது ஒருங்கமைந்த உடல் மொழி உள்ளம் கவரும் கலைமொழி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுங்க, எழுதணும். சரிங்களா? இந்த அளவுக்கு எழுத தெரியாதவங்க இன்னும் சிறப்பாக சின்னதாக ஏதாவது எழுத முடியும்னா, கண்ணை கவரும் காட்சி, கருத்தை உணர்த்தும் காட்சி, மனதை மயக்கும் காட்சி, சிந்திக்க தூண்டும் காட்சி அப்படின்னு கூட நம்ம என்ன பண்ணலாங்க, எழுதலாம். இருந்தாலும் இப்போ தான் நீங்கள் வந்து அரையாண்டு பரீட்சைக்கே நெருங்கிட்டு இருக்கீங்க. அப்படிங்கும்போது நமக்கு நிறைய டைம் இருக்குது. அதனால் இதையே எடுத்து எழுதி பழகிறதுக்கான வாய்ப்பை பாருங்கள். அடுத்த கேள்வி பாருங்கள், நமக்கு நெடுவினாக்கள் வந்துருச்சு. 5 மார்க் கேள்வி அப்படிங்கிற மாதிரி நமக்கு நெடுவினாக்கள் வந்துருச்சு. போராட்ட கலைஞர், பேச்சு கலைஞர், நாடக கலைஞர், திரைக்கலைஞர், இயற்றமிழ் கலைஞர் அப்படிங்கிற ஆகிய தலைப்புகளை கொண்டு கட்டுரை எழுதுக. கலைஞரை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணுங்க. சரிங்களா? கலைஞர் நமக்கு முதலமைச்சராக இருந்தார். நல்ல சீரிய பணிகளை நம்ம தமிழ்நாட்டுக்கு செஞ்சுருக்காரு.
தமிழுக்காக நிறைய விஷயங்களை நமக்கு கலைஞர் செஞ்சுருக்கிறார். புரியுங்களா? இன்னும் சொல்ல போனால் நீங்கள்லாம் இப்போ படிக்கிற குழந்தைகளாக இருக்கீங்க. உங்களுடைய படிப்பு பள்ளிக்கூடம்னா பள்ளிக்கல்வித்துறைன்னு ஒரு துறையில் வருது. இந்த பள்ளிகளுக்குன்னு சொல்லி பள்ளிக்கல்வித்துறையும் கல்லூரிகளுக்கு உயர்கல்வித்துறைன்னு 2ஆக பிரித்து கொடுத்தவரே நம்ம கலைஞர் தான். அப்படிங்கும்போது கலைஞர் வந்து ஒரு போராட்ட கலைஞர்னு எப்படி நீங்கள் நிரூபிப்பீங்க, எப்படி பேச்சு கலைஞர்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு அவரோட பல அவதாரங்களை எடுத்து நம்ம எழுதக்கூடியது தான் இந்த நெடுவினா. இந்த நெடுவினால் நம்ம உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பார்த்து எழுதிக்கலாம். இப்போ சில இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி கொடுத்துருப்பாங்க பாருங்கள். முதல்ல என்ன பண்ணால் குறிப்பு சட்டகம் போட்டுக்கணும். என்ன போட்டுக்கணுங்க? குறிப்பு சட்டகம் போட்டு அவங்க கொடுத்துருக்கிறது தான் பாருங்கள். முன்னுரை போட்டுக்கிறோம், முடிவுரை போட்டுக்கிறோம். நடுவில் என்ன எழுதிக்கிறோம்? அவங்க கொடுத்துக்கூடிய போராட்ட கலைஞர், பேச்சு கலைஞர், நாடக கலைஞர், திரைக்கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிறோங்க, எழுதி வச்சுக்கிறோம். புரியுதா இல்லைங்களா? திரைக்கலைஞர் அப்படின்னா எழுதி வச்சுருக்கிறோம். ஸோ அதெல்லாம் எழுதிட்டு ஒவ்வொரு தலைப்புக்கு கீழே அட்லீஸ்ட்டு ஒரு 2 பாயிண்ட், ஒவ்வொரு தலைப்புக்கு கீழே அட்லீஸ்ட் என்னதுங்க ஒரு 2 பாயிண்ட் அது நம்ம என்ன பண்ணுங்க எழுதணும். கொஞ்சம் கரெக்டாக பார்த்து நீட்டாக படிச்சுக்கோங்க. ரொம்ப 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 முக்கியமான கேள்வி இது. இப்போ தான் புதுசாக சேர்த்தன பாடம், புரியுதுங்களா? பன்முக கலைஞர். அதனால் நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த கேள்வி வரதுக்கு. அடுத்த கேள்வி பாருங்கள். உங்கள் பகுதியில் நடைபெற்ற கலை திருவிழாவிற்கு, உங்கள் பகுதியில் நடைபெற்ற கலை திருவிழாவிற்கு சென்று வந்த நிகழ்வை கட்டுரையாக்குகன்னு கேட்டிருப்பாங்க பாருங்கள். அதுக்கான ஆன்சர் பாருங்கள், கொடுத்துருக்காங்களா? உங்கள் பகுதியில் நடைபெற்ற கலை திருவிழாவிற்கு சென்று வந்த நிகழ்வை கட்டுரையாக்கு. இதெல்லாம் வந்து நம்ம ஃபுல்லாக வீடியோவில் நடத்த முடியாதுப்பா. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ குறிப்பு சட்டகம் போட்டுக்கிட்டு குறிப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய தலைப்புகள்லாம் ஒன்றா கொடுத்து ஒரு 2 பாயிண்ட் நீங்கள் எழுதினா கூட ஈஸியாக இருக்கும். புரியுங்களா? நீங்கள் ஒரு கலை திருவிழாவுக்கு போயிட்டு இருக்கீங்க, அங்கே என்னென்ன ஆட்டம்லாம் பார்த்துருப்பீங்க, கரகாட்டம் பார்த்துருப்பீங்க, காவடி ஆட்டம் பார்த்துருப்பீங்க, வேடங்கட்டி ஆட்டக்கூடிய ஆட்டத்தை பார்த்துருப்பீங்க, குழுவா ஆடின ஆட்டத்தை பார்த்துருப்பீங்க, தெருக்கூத்து பார்த்துருப்பீங்க. அந்தமாரி நிறைய ஆட்டங்களை நீங்கள் அந்த கலை திருவிழாவில் பார்த்துருப்பீங்க. அதை பற்றி ஒரு 2 பாயிண்ட் நீங்கள் என்ன பண்ணுங்க எழுதுகிற மாதிரி இருக்கும். அடுத்த கேள்வி பாருங்கள். இங்கே பாய்ச்சல் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விங்க. என்ன கேள்விங்க? பாய்ச்சல் அப்படிங்கிற கேள்வி. பாய்ச்சல்னால் என்ன பாடம் ஞாபகம் இருக்குங்களா? பாய்ச்சலுங்கிற பாடம் அனுமார் வருவார். வெரி குட். அனுமார் வேடம் போட்டுக்கிட்டே ஒருத்தர் வருவார். அந்த அனுமார் வந்து என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத தான் நம்ம என்ன பண்ண போகிறோங்க எழுத போகிறோம். பாருங்கள். பாய்ச்சல் கதையின் மைய கருத்தை குறிப்பிட்டு கதையை சுருக்கி எழுதுங்கன்னு கேட்பாங்க. அப்போ இதுதான் இதுலேயும் குறிப்பு சட்டகம், எல்லாத்துலேயுமே குறிப்பு சட்டகம் ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியங்க. குறிப்பு சட்டகம் இல்லை அப்படின்னா நம்ம மாட்டிக்குவோம். பேசுறது புரியுதுங்களா? குறிப்பு சட்டகம் போட்டிங்கனாவே உங்களுக்கு தலைப்பு கிடச்சிரும். தலைப்பு கிடச்சிருச்சுன்னா ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும், எழுத முடியும். நம்ம பரீட்சை ஹாலில் உட்காந்துக்கிட்டு தலைப்பு தெரியாமல் தான் முழிச்சிட்டு இருப்போம். அப்போ குறிப்பு சட்டகம்னு ஒன்று மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு தலைப்பு கிடச்சிருது. ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம், போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ இத்தனை கேள்விகள் நமக்கு இயல் 5ல் இருக்குது. ஸோ இந்த இயல் 5ல் இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாத்தையும் கொஞ்சம் கரெக்டாக கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த கேள்வியை ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம், PDF-ஆகவே போடுறோம். நீங்கள் இந்த கேள்வியை டவுன்லோட் பண்ணி கூட படிச்சுக்கலாம். இந்த கேள்வியை kalvividaikal.com அப்படிங்கிற அவங்க வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு மிக்க நன்றியை தெரிவிச்சுக்குவோம். இந்த வீடியோ கொஞ்சம் பெரிய வீடியோவாக தான் இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இடையில கொஞ்சம் பேஜஸ் திருப்பும் போது ஆடி இருக்கும், அதுக்காக மன்னிப்பு தெரிவிச்சுக்கிறோம். உங்களுக்கு வேறு ஏதாவது தேவைன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நாங்கள் உங்கள் சந்தேகங்களை தீர்க்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.